தலைநகர் சென்னையின் மிக அதிக போக்குவரத்து நெரிசலுடன் காணப்படும் சந்திப்புகளில் ஒன்றான மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்ட புதிய எல் வடிவ மேம்பாலம் வாகன பயன்பாட்டிற்கு வந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை மாநகரத்தின் மிக முக்கியமான மற்றும் நெரிசல் மிகுந்த சந்திப்புகளில் ஒன்று அடையாறு சர்தார் பட்டேல் சாலையில் உள்ள மத்திய கைலாஷ் சந்திப்பு. IIT, அண்ணா பல்கலைக்கழகம், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை, மத்திய தோல் ஆராய்ச்சி மையம், சென்னை தரமணியில் உள்ள அரசு பாலிடெக்னிக்குகள், திரைப்படக் கல்லூரி, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உள்ளிட்டவைகளை இணைக்கக்கூடியது மத்திய கைலாஷ். இவை மட்டும் இல்லாமல் மத்திய அரசின் நிறுவனங்களும் தரமணி CIT பாலிடெக்னிக் வளாகத்தை சுற்றி அமைந்துள்ளன. இதனால் மத்திய கைலாஷ் சந்திப்பு என்பது எப்போதுமே நெரிசல் மிகுந்த பகுதியாகவே இருந்து வருகிறது. கிண்டி அண்ணா பல்கலைக்கழகம் முதல் அடையாறு சிக்னல் வரையிலான சாலையை கடப்பது மிக ஒரு பெரிய சவாலாக இருந்து வந்தது. இந்த நிலையில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் வாகனங்கள் சிரமமின்றி கடந்து செல்வதற்கு வாகன செறிவுகளின் அடிப்படையில் மத்திய கைலாஷில் இருந்து OMR சாலையை எளிதாக சென்றடையும் வகையில் தற்போது 652 மீட்டர் நீளத்திற்கு ஒரு வழி பாதைக்கான எல் வடிவ மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. கிண்டியில் இருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இப்பாலத்தினை பயன்படுத்தும் போது அடையாறு பகுதியில் இருந்து கிண்டி நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் எந்தவித தங்கு தடையின்றி செல்ல வழி ஏற்படும். மத்திய கைலாஷ் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களும் விலக்கிக் கொள்ளப்படும். மேலும் கிண்டியில் இருந்து அடையாறுக்கும் OMR சாலையில் இருந்து கிண்டிக்கும் செல்லும் வாகனங்கள் இலகுவாக இடதுபுறம் பயணம் மேற்கொள்ள இயலும். இந்த எல் வடிவ இருதட ஒரு வழிச்சாலை மேம்பாலம் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் இரு வழித்தட அகலம் கொண்டதாகவும் ஒரு வழி வாகன போக்குவரத்து கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மொத்த நீளம் அணுகு சாலை உள்பட 652 மீட்டர் ஆகும். சர்தார் பட்டேல் சாலையில் இருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு பிரிந்து செல்லும் இடத்தில் பாலம் வளைவாகவும் இவ்வளைவானது 45 மீட்டர் ஆரம் கொண்டதாகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வளைவு பாலத்தில் பாலத்தின் அகலம் கூடுதலாக்கப்பட்டதுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் பாதுகாப்புக்காக பாலத்தின் இருபுறமும் அமைக்கப்பட்டுள்ள தடுப்புச் சுவரின் உயரமும் அதிகரிக்கப்பட்டு வாகனங்கள் இவ்வளைவில் செல்லும் போது சிரமமின்றி கடந்து செல்லும் வண்ணம் குறுக்குவட்டு சாய்வுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வளைவு பகுதியில் எந்தவித பயமின்றி பொதுமக்கள் பயணிக்கலாம். மேலும் இரவு நேர பயணங்களுக்கு போதுமான வெளிச்சம் தரும் வகையில் நவீன மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டுள்ளன. மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்ட இந்த புதிய எல் வடிவ மேம்பாலம் மூலம் ராஜீவ்காந்தி சாலை, கிண்டி, அடையாறு, மத்திய கைலாஷ் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பொதுமக்களின் பயண நேரமும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது.